ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய குழந்தைக்கு டே ஃபுல்லாக நான் என்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் அவனுக்குன்றதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இவனுக்கு இப்போது 2.5 வயசு ஆகுது. பட் இந்த மாதிரியான ரெசிபீஸை நீங்கள் ஒரு வயசில் இருக்கிற குழந்தையிலேருந்தே நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் காலையில் தூங்கி எழுந்ததுமே அவனுக்கு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4 துளசி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அவன் எழுந்ததும் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் இதை கொடுத்துருவேன். மென்று சாப்பிட்ருவான். இதுவே ஒரு வயசுலேருந்து இப்போ தான் 1 வயசு ஆயிருக்கு அப்படின்ற குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்க மெல்ல மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இதை அரைச்சி லைட்டாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பாலாடையில் இல்லை சங்கில் ஊற்றி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நான் காலையில் எனக்கு டீ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பால். இந்த பாலில் பார்த்திங்கன்னா நான் தேன் கலந்து அவனுக்கு கொடுத்துருவேன். வேறு எதுவுமே கிடையாது. நான் டீ குடிச்சிடுவேன், அவன் பால் குடிச்சிடுவான். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் நேற்று ரெடி பண்ணது. உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலாமேன்னுட்டு நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் நான் இட்லி சுட்டேன். இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்றத பற்றி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் தொட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. நான் அதை தான் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே கொடுத்து பழக்கப்படுத்துங்க. 1 வயசுக்குள்ளே தான் நீங்கள் அவங்களுக்குன்னு தனியாக நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். பட் 1 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சாப்பாட்டை கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் நாள் ஆகும். பிகாஸ் காரம், உப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ காய்கறி மட்டும் போட்டு கொடுக்கறது, அப்புறம் ஏதாச்சும் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கறது, ரசம் ஊட்டுறது, இட்லி கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுடைய சாப்பாட்டில் எப்படிலாம் கொடுக்கலாமோ அந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் போக போக அவங்க சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே அவங்களும் சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகுவாங்க. நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு 11 மணி போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் கட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். பிகாஸ் காலைல சாப்பிட்டாங்க, மதியம் வரைக்கும் நம்மளை மாதிரி 3 வேளை மட்டும் சாப்பிட்றதுலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு பசிக்கும். அவங்க சொல்லலைனாலும் நம்மளே புரிஞ்சுட்டு நிறைய இதுமாதிரி சாப்பிட கொடுக்கணும். இது நாட்டு பழம் தான், இது ஹைப்ரிட்லாம் கிடையாது. ஆனால் இது நம்ம தோட்டத்திலலாம் காய்க்கல. இது அப்பா வாங்கிட்டு வந்தார். ஸோ தம்பிக்கு இது மாதிரி பழம்லாம் கொடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி இந்த கொரோனா டைம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்பாளி பழம்லாம் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மதியத்துக்கு லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வச்சேன். மோர் குழம்பு சாதம் இதுதான் நான் அவனுக்கும் கொடுத்தேன். நாங்களும் அதான் சாப்பிட்டோம். அப்புறம் முட்டை ஒன்று வேக வச்சு நான் அதுவும் கொடுத்துருக்கேன். ஒரு 2 கடி கடிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டே இருந்தார். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாதமும் முட்டையும் வச்சு நான் அவனுக்கு சாப்பிட வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊட்டிட்டேன். பிகாஸ் வெறும் மோர் குழம்பு மட்டும் கொடுக்குறது ஒரு பிளெயினாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு நான் முட்டை வேக வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் பொரிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கும்போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் மதியம். அப்புறம் எழுந்து டீ போட்டு இது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் பிஸ்கெட் வச்சு டீ போட்டிருக்கேன். இது என்னுடைய டீ கப். நான் இது மட்டும் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவருக்கும் கொடுத்துருக்கேன். இது பிஸ்கெட் 2 பேருக்குமே சேர்த்து தான் நான் பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இது சாப்பிட்டோம். குழந்தைக்கு நான் கூழ் கொடுத்தேன். அந்த கூழ் கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. வீடியோ எங்கே எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியல. ஸோ அதனால் காமிக்க முடியல, சாரி. ஆனால் நான் சாயந்தரம் கூழ் கொடுத்தேன் அவனுக்கு, அதாவது ராகி கூழ் கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது காலிஃப்ளவர் பக்கோடா. ஸ்நாக் எதாவது செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ நான் அதை பக்கோடா போட்டுட்டேன். இது ஏன் நான் இவ்வளோ பெரிய பேஷனில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை போட்டு நாங்கள் 3 பேரும் ஒரே இதில் சாப்பிட்டோம். தனித்தனியாக பிளேட்டில் கொடுத்து சாப்பிட்றத விட கொஞ்சம் ஒன்றாவே இப்படி எடுத்து ஒன்றா சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பேஷனில் எல்லாத்தையும் போட்டு 3 பேர் உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். அஷத் குட்டி சாப்பிட்டாரு. அதுவே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் நான் நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இட்லி சுட்டலையே அது ஒரு 2 இட்லி மீந்து போச்சு. அதை நான் உதிர்த்து இப்படி தாளித்து இட்லி உப்புமா பண்ணிட்டேன். அவ்வளோதான் அவருக்கு டின்னர் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நான் அழகாக ஒன்று தூங்க வச்சுட்டேன். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் கொடுக்கல. எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டது ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.